Hi friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சில டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போறோம். வேஸ்ட்டை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா சில கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதல இருக்க குறிப்பு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இத ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணீங்கனா தான் நம்மளோட சேனல்ல போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். வாங்க என்னென்ன டிப்ஸ்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். முடக்கத்தான் கிடைச்சதுங்க கீரை, அதனால தோசை செய்யலாம் அப்படின்ட்டு தான் இதை எடுத்திருக்கேன். முடக்கத்தான் கீரை வந்து மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால இந்த கீரை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இதை புளிக்குழம்பாவோ இல்லை இந்த மாதிரி தோசையாவோ சுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இதை அரைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டேஸ்ட்டுக்காக இது கூட வந்து ஒரு வெங்காயமும் கூட கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம் போட்டு அரைச்சிக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்க. சம மணமாவும் டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லைங்க, ஏதாவது கார தோசை செய்வீங்க இல்லைங்களா, பருப்பு தோசை, இந்த மாதிரி செய்யும் போது கூட ஒரு வெங்காயமும் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்க. தோசை ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். கார தோசைக்குன்னா வெங்காயம் பொடியா நறுக்கி அதுல போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக அரைச்சி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா டேஸ்டா இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். குக்கர் கேஸ்கட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரப்பர் தாங்க வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இதை போடும்போது லூஸாக இருக்கு. ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா டைட்டாக அது வந்து செட் ஆகலை. தண்ணி எல்லாம் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளிப்ஸ் ஹோல்டராக நான் மாற்றிக்கிட்டேன். துணி காய வைக்கும் போது வெளியே வந்து நம்ம இதை வந்து ஒரு ஊக்கில் மாட்டி வச்சிட்டோம்னா, ஏதாவது ஒரு ஆணியில் மாட்டி வச்சுட்டா அப்படியே ஹோல்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். நீங்கள் கிளிப்பை போய் அப்பப்போ தேட தேவையில்லை. இது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எடுத்து டக்குன்ட்டு பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸஸ்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸஸை நீங்கள் தூக்கி எறிய வேண்டாம். இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பாஞ்சாக இருக்கிறதோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தெர்மாக்கோல் ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லைங்க. எந்த மாதிரி கிடைச்சாலும் இதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி இது உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எது வேணாலும் வைக்கலாம். கிளிப்ஸ் வச்சுக்கலாம், பேண்ட் வச்சுக்கலாம், அந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாங்க. இந்த தெர்மாக்கோல் ஷீட் எதுவும் போடாத கூட. பட் நான் இன்னைக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, டூத் பிக் எடுத்திருக்கேன். டூத் பிக் இல்லை அப்படின்னா பட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கார்னரை வெட்டிட்டு உள்ள ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பட்ஸும் நின்றுடும். இப்போ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைலரிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வீட்டில் வந்து நூலெல்லாம் வச்சுருப்பீங்க, அது வந்து அங்கங்கே இருக்கும், தேட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சிங்கான நூல் எடுக்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், எங்கேயாவது வச்சுடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்காத நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாங்க. இப்போ டூத் பிக் ஃபுல்லாக இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நம்ம நூல்கண்டுங்களை எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இது வந்து 2 லேயராகவும் வைக்கலாம், 3 லேயர்ஸாகவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பெருசாக இருக்கிறதுனால எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு 15க்கு மேலேயே வந்து நூல்கண்டுங்க இதில் வந்து ஆக்குபை ஆகிடும். இன்னும் கொஞ்சம் மைல்டாக சின்னதாக ஆக்கிட்டிங்கன்னா க்ளோசிங் டைப்பாகவே இருக்குங்க இந்த பாக்ஸை. சூப்பராக தயாராகியாச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்ஸஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இந்த டாய் பார்த்தீங்கன்னா பின்னாடி மேக்னெட் வச்ச மாதிரிங்க, ஃப்ரிட்ஜில் தான் ஒட்டியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா பொம்மை மாதிரி எல்லாம் நிறையவே இருக்கும் இந்த டைப்பில். அப்படி இல்லைன்னா சாமி படம் போட்டெல்லாம் கூட நிறைய இருக்கும். இது வந்து உடஞ்சது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அதனால் என்னென்னா ஃபெவிக்விக் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து பேஸ்ட் பண்ணேங்க. ஆனால் இதை ஒட்டிட்ட பிறகு எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதுக்குன்னு இல்லைங்க, நான் ஸ்பெக்ஸ்க்கு யூஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட கிளாஸ் உடஞ்சிருந்தது, அதுக்கும் யூஸ் பண்ணேன். ஒட்டின அடையாளமே தெரியலிங்க. ஒட்டின உடனே ஃபிக்ஸ் ஆகிறது இல்லை. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் இதை வந்து அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். பிடிச்ச உடனேவே நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்குது. இது வந்து ஒட்டினதுன்னு கண்டே பிடிக்க முடியாது, உடஞ்சி நம்ம ஒட்டணுன்ட்டு கண்டே பிடிக்க முடியாது. இதுன்னு இல்லை, பீங்கான் கப்ஸோ இல்லை பிளேட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே பின்னாடியும் நான் இந்த க்ளூவை போட்டுக்கிறேன்.
இப்போ பாருங்க ஒட்டியாச்சு. உங்களுக்கு வந்து உடைஞ்ச அடையாளமே தெரியல பாருங்க. பின்னாடி தான் லைட்டா தெரியும். அது கூட நீங்க நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தெரியவே தெரியாதுங்க. இந்த மாதிரி உடைஞ்ச திங்ஸை வந்து நீங்க தூக்கி போட தேவையில்ல. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மேக்னெட்டை இப்போ நான் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்க. சூப்பரா ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். தோசை ஊற்றும் போது ஒரு சிலருக்கு வந்து சரியாக வராதுங்க. நீங்கள் வந்து கல் காயாத முன்னாடியே தோசையை ஊற்றிடுவீங்க. அப்படி இல்லையா மாவு உங்களுக்கு சரியாக இருந்திருக்காது, இல்லை சப்பாத்தி போட்ட கல் அந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்குங்கன்னா இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள், தோசை சூப்பராக வரும். இப்போ வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். தோசை வந்து ஒரு சமயம் ஊற்றும் போது நம்மளுக்கு சரியாக வராதுங்க. கல் சரியாக காயலினாலும் வராது. அப்படி இல்லையா முந்தின நாள் சப்பாத்தி போட்டிருப்பீங்க, இல்லை சப்பாத்திக்கு தனியாக வச்சுருந்தா கூட தோசை மாவு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சரி வராத இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தோசை சரியாக வரல அப்படின்னா, கல் வந்து உங்களுக்கு சரி வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்ச உடனேவே கடுகு ஜீரகம் கலந்து வச்சுருப்பீங்களா, அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி போட்டுருங்க. இதை நல்லா இந்த கல்லில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தோசை செய்யலாம் பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தோசை செஞ்சுருக்குங்க. எப்படி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஆனியனை கூட கொஞ்சம் தேய்ச்சி கூட ஊற்றலாம். அப்படியும் வரல, உங்களுக்கு சரி வரலன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக தோசை மொறுமொறுன்னு வரும் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டலை. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். ஹோட்டல் டைப்பில் சாம்பார் வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தோரம்பருப்போட கொஞ்சமாக பைத்தம்பருப்பு போட்டு விசில் விட்டு எடுங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிட்ட பிறகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, காயெல்லாம் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வரமிளகாய், இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா தான் சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சாம்பாரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த காய்கறி தேவையோ ஒரு 4-5 காய்கறியே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பூசணிக்காய் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாவே வருங்க. என்னென்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தரும். நம்ம எந்தையும் ஆட் பண்ணாதையே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காயெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வணக்கிட்ட பிறகு இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள், சில்லி பவுடர், மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே இந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதில் இன்னொன்று என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நான் வந்து திருவன தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதையும் ஒரு ஃப்ரை பண்ணிடுங்க. இது எல்லாம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம மசிச்சு வச்ச அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கூட என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி கொத்தமல்லி போட்டிங்கன்னா ஹோட்டல் டைப் சாம்பார் தயாராகிடுங்க. செமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். புளி தண்ணி ஊற்றிட்டேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வகைகள், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. டைம் இருக்கும் போது வாட்ச் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.